கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் திரியகிராம் தந்தை மாய்ந்தன் தூயாவியின் திருப்பேரிலே. ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். 2025 ஆண்டினுடைய லெந்து காலத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இக்காலங்களிலே நம்மை ஒடுக்கி ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமாக நாம் ஈடுபட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து இந்த காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இந்த காலத்திலே வருகின்ற முதலாவது ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். மிகுந்த பக்தியோடும் விசுவாசத்தோடும் பயத்தோடும் நாம் இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பூலோக ஊழிய பணிகளை குறித்து நாங்கள் அதிகமாய் சிந்திக்கவும், நீர் எங்களுக்கு போதித்த போதனைகளை நாங்கள் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து படிக்கவும், நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் மீண்டும் ஒரு விசையாக நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி செலுத்தவும், சுகவீனர்களையும் பலவீனர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் துரத்தின அந்த எல்லா நிகழ்வுகளை நாங்கள் நினைவு கூறவும், கடைசியிலே எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து உயிர்த்தெழுந்த இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த நாட்களை நாங்கள் அனுசரிக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த 2 காலங்கள் எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கவும், ஆண்டவரே, கடந்த ஆண்டு போல அல்ல, இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடத்திலே நெருங்கி ஜீவிக்க அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த ஓய்வு நாளையும் இந்த லெந்து காலத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தர அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுமனுமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். Yes,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த லெந்து காலங்களிலே உண்டாவதாக. ஆமென். அமைதியோடு கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை இந்த நாட்களிலே விசேஷித்த வண்ணமாக இந்த லெந்து காலங்களிலே நாம் அறிக்கை செய்து அதை விட்டு ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக நம்மை சோதித்து பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். உண்மை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். மனம் திரும்புவோம். மீண்டும் ஒரு விசையாக பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனேயன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவருமாக இணைந்து தேவனை துதித்து பாடும்படியாக பொதுவான பாடல்களில் தேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோ
பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆதி அந்தமில்லா அற்புதனே, நீதியாய் உதித்த நிகழ்ற்றுனே, நித்திய வழியில் நடத்திடுவே, கடைசி வரையும் காத்துக்கொள்வே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எனக்கு அருமையானவர்களே, இந்த லெந்து காலத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தை சேர்ந்த அருள் திரு நிஸ்பட் GM ஷாலோம் ஐயா அவர்கள் இந்த நாளினுடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் நாம் இந்த செய்தியை கேட்போமாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபீபா நற்செய்தி இயக்கத்தின் வழியாக உங்கள் அனைவருக்கும் ஒரு விசை கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். விந்தையின் விந்தையாக இந்த உலகத்திலே கடந்து வந்து விந்தைக்குரிய அனுபவங்களை எங்களுடைய வாழ்விலே செய்து எங்கள் வாழ்வை உமக்கு நேராக பரிசுத்தப்படுத்துகிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை பொழுதிலும் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய திருவசனங்களை சிந்திப்பதற்கும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருவசனங்களுக்கு நேராக எங்களுடைய செவிகளை திருப்புகிறோம். அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது பார்வைக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலும் நாம் தவக்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு காலம். அந்த நிலைகளில் தவக்காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம் வாழ்விலே நிறைவான ஆசிகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 அடங்கிய வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 அடங்கிய வசனங்கள். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்க கேளுங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிற, மாற்றங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில மாற்றங்கள் நன்மையாக இருக்கிறது, சில மாற்றங்கள் தீமையாக இருக்கிறது. இன்று அதிகமாக 2025 அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற, சில வருடங்களாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு மாற்றம் காலநிலை மாற்றங்கள், என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ். இந்த காலநிலை மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதிப்பிற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக காலங்கள் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு வருடத்திலே பல நிலையான காலங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிலே குறிப்பாக 4 காலங்களை நம்முடைய ஒரு வருடத்திலே நாம் அதை பின்பற்றுகிறோம். சொல்லுகின்ற போது இளவேனில் காலம், முதுவேனில் காலம், கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம் மற்றும் பின்பனி காலம் என்று 4 காலநிலைகளை நாம் வரையறைப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக ஆங்கிலத்தில் இது சொல்லுகின்ற போது 4 காலநிலைகளில் சொல்வது வழக்கம். சம்மர் அதாவது கோடை காலம், வின்டர் குளிர்காலம், ஆட்டம் இலையுதிர் காலம் மற்றும் ஸ்பிரிங் வசந்த காலம் என்று 4 காலங்களை நாம் சொல்வது வழக்கம். அதிலும் குறிப்பாக இந்த ஆட்டம் அண்ட் ஸ்பிரிங் காலங்கள் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு காலமாக இருக்கிறது. இலையுதிர் காலமும் வசந்த காலமும். இலையுதிர் காலம் உதிர்க்கும் காலம் எனவும்,
வசந்த காலத்தை துளிர்க்கும் காலம் என்றும் நாம் சொல்வது வழக்கம். அறிவியல் உண்மைகள் சொல்லுகிறது, இலையுதிர் காலத்திலே ஒரு மரம் தன்னிடத்தில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் உதிர்ந்து விட்டு துளிர்க்கும் காலத்திலே புதிதாக ஆரோக்கியமான இலைகளை அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது என்று சொல்லப்படுகிறது. இலைகளிலே இருக்கிற அந்த ஏதாவது நச்சினுடைய தாக்கத்தினாலே இலையிலே இருக்கிற கேடுகள், மரத்திலே இருக்கிற தேவையற்ற கேடுகள் எல்லாம் அதை களைந்து புதிதாக ரீஜுனவேட் பண்ணி தன்னை புத்தாக்கம் செய்து அந்த மரம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது அறிவியலிலே. அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் தீய சிந்தனைகளை உதிர்த்து நற்செயல்கள், நற்சிந்தனைகள் மலரும் ஒரு காலமாக இந்த வசந்த காலம், அதாவது லென்ட் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. லென்ட் என்றாலே வசந்த காலம், ஸ்பிரிங் சீசன் என்று பொருள்படுகிறது. தமிழிலே வசந்தம் என்றால் மீண்டும் புதிதாய் பிறந்தது அல்லது புதுப்பித்தல், மறுசீரமைப்பு என்று பொருள்படுகிறது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இந்த லென்ட்டை நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு, மறுசீரமைப்பு செய்வதற்கு, புதிதாய் பிறக்கின்ற அனுபவத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மாற்றங்கள் நிறைந்த உலகில் நம்முடைய வாழ்வில் மாற்றுருவாக்கம் அவசியம். மாற்றங்கள் நிறைந்த உலகத்தில் மாற்றுருவாக்கம் அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 அடங்கிய வசனங்களை வாசிக்கின்ற போது அங்கு கிறிஸ்துவை போல மாற்றுருவாக்கத்திற்குரிய ஒரு அழைப்பாக அங்கு இருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் கிறிஸ்துவை போல மாறினீர்கள் என்றால் கிறிஸ்துவை போல பிற மக்களையும் நேசிப்பீர்கள். கிறிஸ்துவனிடத்திலே அன்பு செலுத்தினீர்கள் என்றால் கிறிஸ்துவை போல பிற மக்கள் செய்கிற குற்றங்களை மன்னித்து அவர்கள் மீது உண்மையாக அன்பை செலுத்துவீர்கள் என்று திருமறை நமக்கு அழைப்பு கொடுக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தவக்காலம் கிறிஸ்துவை போல மாற்றுருவாக்கத்திற்கு நேராக அழைக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் கின்னஸ் என்கிற வார்த்தை நாம் அதிகமாக கேட்டிருப்போம். இந்த கின்னஸ் எனப்படுகிற வார்த்தை கேட்டவுடனே நம்ம எல்லாருக்கும் நினைவிற்கு வருவது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம எல்லாருக்கும் நினைவிற்கு வரும். ஆனால் இந்த கின்னஸ் என்கிற அந்த வார்த்தையினுடைய பின்னணியத்தை நாம் திருப்புகின்ற போது அது சற்று வித்தியாசமான ஒரு பின்னணியமாக இருக்கிறது. இந்த கின்னஸ் எனப்படுகிற வார்த்தை அல்லது இந்த பெயர் ஒரு மது ஆலையினுடைய பெயராக இருக்கிறது. இந்த மது ஆலையினுடைய பெயர் தான் இந்த கின்னஸ். அதனுடைய இந்த மது ஆலை இந்த பெயரை வைத்து அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மது ஆலையினுடைய MD மேனேஜிங் டைரக்டர் ஹோகிஸ் பீவர் எனப்படுகிறவர் ஒரு நாள் தன்னுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்காக ஹண்டிங்காக அவர் கடந்து செல்கிறார். 1951ஆம் வருடம் அவர் ஸ்வானி எனப்படுகிற ரிவர் சைடிலே சென்று, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற அந்த ரிவரிலே சென்று மீன் பிடிப்பதற்காக அவர் கடந்து செல்கிறார். மீன் பிடிப்பதற்காக கடந்து சென்று அங்கு அந்த ஆற்றங்கரையிலே அமர்ந்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அநேக பறவைகள் அங்கு வந்து கொண்டிருக்கிறது. அநேக பறவைகள் வந்தபோது அவர் ஒவ்வொரு பறவையாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றுமாக வருகிறது, அதனுடைய இரையை எடுத்துக்கொண்டு வேகமாக பறந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்படி அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்ற போது 2 பறவைகளை அவர் அதிகமாக உற்று நோக்குகிறார். ஒன்று உப்பு கொத்தி பறவையும் இன்னொன்று கௌதாரியும். இந்த 2 பறவைகளையும் அவர் பார்த்துவிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. இந்த 2 பறவைகளும் எந்த பறவை வேகமாக பறக்கக்கூடியது, வேகமாக பறக்கக்கூடிய ஆற்றல் இந்த எந்த பறவைக்கு இருக்கிறது என்கிற ஒரு கம்பேரிசன் அவருக்கு வந்தது. தொடர்ந்து இல்லத்திற்கு சென்றார். அதை குறித்த ரிசர்ச்சை அவர் செய்தார். எந்த பறவை வேகமாக பறக்கிறதுனக்கூடிய ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச்சை அவர் செய்து 1954 வருடம் அந்த ரிசர்ச்சை எந்த பறவை மிக ஆற்றல் உடையதுன்னு அந்த பறவைக்குரிய தன்மைகள் எல்லாம் வைத்து அந்த ரிசர்ச் முழுவதுமாக ஒரு புக்காக அவர் பப்ளிஷ் செய்தார். அதை அவர் தன்னுடைய மது ஆலையினுடைய பெயராகிய கின்னஸை வைத்து அந்த புத்தகத்தை அவர் ரிலீஸ் செய்து அதை எல்லா மக்களிடத்திலும் ஃப்ரீயாக அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தார். எதற்கு அந்த புத்தகத்தை ஃப்ரீயாக கொடுத்தார் என்றால் தன்னுடைய மது ஆலையை பிரசித்தப்படுத்துவதற்கு, அதை மக்கள் மத்தியிலே அந்த கின்னஸ் எனப்படுகிற பெயரை பிரபலப்படுத்துவதற்காக அவர் இதை செய்தார்.
கடைசி அப்படி வந்தது. ஒவ்வொரு வருடமாக இதை ஒவ்வொரு காரியங்களாக செய்ய ஆரம்பித்து அது பிற்காலத்திலே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்கிற பெயரை அது பெற்றது. சமீபத்திலும் கூட நாம் எல்லாரும் அந்த கின்னஸ் புக்லே நாம் இடம்பெற்று விட வேண்டும் என்று அநேக முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் 70 எடிஷன்ஸ் அதில் வந்திருக்கிறது. 2025 71வது எடிஷன் வருவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய மது ஆலையை பிற மக்களிடத்திலே பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த ஒரு நிகழ்வு இப்பொழுது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நிலைகளிலே மாற்றம் பெற்றிருக்கிறது. மனிதனை போதைக்கு ஈர்த்த நிறுவனம் இப்பொழுது மனிதனை சாதனைக்கு ஈர்க்க தொடங்கினது. போதைக்கு ஈர்த்த நிறுவனம் சாதனைக்கு நேராக மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் மாற்றுருவாக்கம் அவசியம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தவறான பாதைகளில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். தீய வழிகளில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். தீய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கேற்ற வழிகளில் வாழ்ந்து பிற மக்களையும் ஆண்டவருக்கேற்ற வழிகளில் அழைத்து செல்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தவ காலம் பிற மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக ஈர்ப்பதற்கு கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காலம். நம்முடைய வாழ்விலே மாற்றுருவாக்கம் அவசியம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கரத்திலே 40 நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்மை மாற்றுருவாக்கம் செய்வதற்கு, கிறிஸ்துவை போல நம்மை அமைத்துக் கொள்வதற்கு, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமான ஒரு காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். திருமறையை திருப்புகின்ற போது திருமறையில் அநேக இடங்களில் இந்த 40 நாட்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2 40 நாட்கள் மிக முக்கியமாக பார்க்க முடியும். ஒன்று ஆதியாகம புஸ்தகத்திலே நோவாவினுடைய காலத்திலே 40 நாட்கள் மழை பெய்கிறது. இன்னொன்று ஆண்டவர் யோனாவுடைய புத்தகத்தில் நினிவே மக்களுக்கு தங்களை 40 நாட்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்றிலே நோவாவுடைய காலத்திலே அங்கு 40 நாட்கள் கொடுக்கப்பட்டது. மக்கள் தங்களை ரிப்பன் செய்யாமல், தங்களை புத்தாக்கம் செய்து கொள்ளாமல் பாவத்திலே இருந்ததினாலே அங்கு அழிவு வந்தது. அதே நேரத்திலே நினிவேவிலே வாழ்ந்த மக்கள் அந்த 40 நாட்களை பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களை புத்தாக்கம் செய்வதற்கு தங்கள் ஆடைகளை கிழித்து சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். தங்களை புத்தாக்கம் செய்தார்கள். பரிசுத்த வாழ்வுக்கு நேராக கடந்து வந்தார்கள். அந்த மக்கள் வாழ்வு பெற்றார்கள் என்று திருமறை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற 40 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? கடவுளுக்கேற்ற வழிகளில் பயன்படுத்த போகிறோமா? நம்மை புத்தாக்கம் செய்வதற்கு, நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு, மாற்றுருவாக்கம் செய்வதற்கு பயன்படுத்த போகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்வை அழிவுக்கு நேராக வழிநடத்துவதற்கு பயன்படுத்த போகிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக கிறிஸ்துவை போல மாறுவோம். கிறிஸ்துவனுடைய தன்மைகளை நாம் தரித்துக் கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை இந்த இடத்திலும் கூட பலதரப்பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எந்த நிலைகளிலே இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். பரிசுத்தமான வாழ்வை நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு ஆசிகளினாலும் மேன்மைகளினாலும் சமாதானங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஒரு விசை கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மற்றொரு வாக்கத்தின் அனுபவத்திற்கு நேராக எங்களுக்கு அழைப்பு தந்த அன்பின் ஆண்டவரே, பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தர்களாக வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீர். மற்றொரு வாக்கத்தின் பிள்ளைகளாக வாழுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மாற்றங்கள் நிறைந்த உலகில் எங்கள் மாற்றங்கள் பாவத்திற்கு நேராக அழைத்துச் செல்லாமல் பரிசுத்தத்திற்கு நேராக அழைத்துச் செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாறி உம்மை போல பரிசுத்தவான்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களுடைய வாழ்வில் ஆண்டவருக்கேற்ற வழிகளில் நாங்கள் வாழ கிருபை தருவீராக. நீர் எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற இந்த 40 நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உமக்கு நேராக வாழ்ந்து உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். அனைவரையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து இந்த லெந்து காலத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளின் சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு திரு நிஸ்பட் ஜிஎம் ஷாலும் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியும் தந்திருக்கின்ற திருச்சபையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒருவசியாக நாம் அனைவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நீரோடையை மான் வாஞ்சித்து என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். சங்கீதம் 51:17. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு வசியாக உம்முடைய பெரிதான கிருபையினாலே எங்களை இந்த 2025 ஆண்டினுடைய லெந்து காலத்திற்குள்ளாக அழைத்து வந்தீர். இந்த காலங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். எங்கள் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் உபவாசத்திலும் உதவி செய்வதிலும் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கின்றதை நாங்கள் செய்ய எங்கள் கருளை தாரும், போதிய பலனை தாரும். ஆண்டவரை போதிய உதவிகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் செய்கின்ற எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க அருளை தாரும். நாங்கள் உலகம் பார்க்கும்படியாக அல்ல, நீர் எங்களை பார்க்கும்படியாக உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் அருளை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஜெபங்களை கேளும், அவருடைய தியானத்தை பாரும், அவருடைய உபவாசத்தை பாரும். அவர்கள் உதவி செய்கின்ற காரியங்களை பார்த்து இரட்டிப்பாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இப்பொழுதுமாக தங்கள் தேவைகளுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, கணவனுக்கானாலும் சரி, எதிர்காலத்திற்கானாலும் குடும்பத்திற்கானாலும் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து அவர்கள் ஜெபிக்கின்ற போது கர்த்தருடைய கண்களும் செவிகளும் திறந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த லெந்து காலத்தினுடைய முடிவிலே அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாறியிருக்க அதிகமாக உம்மை தேடவும், அதிகமாய் உம்மை நாடவும், ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமாய் செயல் புரிந்து உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாக வாழ அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நாம் பிரவேசித்திருக்கின்ற லெந்து காலங்களோடும் செய்ய இருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.